தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பிறகு வரும் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இறுதித் தேர்வு வியாழக்கிழமையுடன் முடிவடைகிறது. இதனால் வரும் வெள்ளிக்கிழமை முதல் மாணவ மாணவிகளுக்கு கோடை விடுமுறை விடப்படுவதாக பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் அறிவித்துள்ளார். விடைத்தாள் திருத்தும் பணியை முடித்து தேர்வு முடிவை வெளியிட தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக ஆசிரியர்களுக்கான பள்ளி இறுதி வேலை நாள் வரும் 30ஆம் தேதியன்று அவர் தெரிவித்துள்ளார். கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. இதனால் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் தொடங்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் அறிவுரை வழங்குமாறு முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வி இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தந்த இரவு விருந்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. கடந்த சில நாட்களாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெயரை சொல்லுவதை செங்கோட்டையன் தவிர்த்து வந்தார். இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து டெல்லி சென்று அமித்ஷாவை தனியாக சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க செங்கோட்டையனை வைத்து பாஜக காய் நகர்த்துவதாகவும் பேசப்பட்டது. இதையடுத்து சென்னை வந்த அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்த நிலையில் செங்கோட்டையனையும் சமரசம் செய்து வைத்ததாக கூறப்பட்டது. இதையடுத்து ஈரோட்டில் கடந்த வாரம் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய செங்கோட்டையன் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் சிறப்பாக ஆட்சி செய்ததாக கூறினார். அதன் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி வழங்கிய விருந்தில் செங்கோட்டையன் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் பங்கேற்கவில்லை. தனது மாமனார் மரணம் காரணமாக அதிமுக எம்எல்ஏ பன்னாரி விருந்துக்கு வரவில்லை. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் பெண் கிராம உதவியாளர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது உடலை வாங்க மறுத்து வருவாய்த்துறை ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினர் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. அச்சரப்பாக்கம் கிராம உதவியாளராக பணியாற்றி வந்த கீதா கடந்த 17ஆம் தேதி பூச்சி மருந்து குடித்த நிலையில் 5 நாட்கள் சிகிச்சைக்கு பின் நேற்று முன்தினம் மாலை பரிதாபமாக உயிரிழந்தார். கீதாவின் உடலை வாங்க மறுத்து அவரது குடும்பத்தினர் மற்றும் வருவாய்த்துறை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டாட்சியர் ரம்யா, வருவாய் ஆய்வாளர் நாகராஜன், கிராம நிர்வாக அதிகாரி முத்துமாரி ஆகியோர் தரக்குறைவாக பேசியதால் கீதா தற்கொலை செய்து கொண்டதாகவும் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய கோரியும் முழக்கங்களை எழுப்பினர். போராட்டக்காரர்களுடன் திட்ட இயக்குநர் நாராயண சர்மா, கூடுதல் ஆட்சியர் மாலதி உள்ளிட்டோர் தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் முடிவில் வருவாய்த்துறை ஊழியர்கள் சமாதானம் அடைந்தனர். ஆனால் கீதாவின் உறவினர்கள் அவரது உடலை வாங்க மறுத்து போராட்டத்தை தொடர்ந்தனர். 2024-25ஆம் நிதியாண்டில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு 1,25,000 கோடியை எட்டி புதிய உச்சத்தை தொட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நாட்டின் ஒட்டுமொத்த மின்னணுவியல் பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு வியக்கத்தக்க வகையில் 41.23 விழுக்காடு பங்களித்து தொடர்ந்து முதலிடத்தில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த நிதியாண்டில் 81,660 கோடியாக இருந்த மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியின் மதிப்பு தற்போது 53 விழுக்காடு அதிகரித்து 1,25,000 கோடியை எட்டியிருப்பதாக TRP ராஜா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள மின்னணு சார்ந்த நிறுவனங்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள அமைச்சர் TRP ராஜா, இது வெறும் தொடக்கம்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். மின்னணுவியல் பொருட்களின் ஏற்றுமதியில் தமிழ்நாடு விரைவில் $100 பில்லியன் எட்டும் என்றும் தொழில்துறை அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலவச வேட்டி சேலைக்கான உற்பத்தி அனுமதி மற்றும் முன்பணமாக 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ததற்காக தமிழ்நாடு அரசுக்கு விசைத்தறி உரிமையாளர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசின் சார்பில் பொங்கல் பண்டிகையின் போது குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்குவது வழக்கம். இதற்காக தொடக்க கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களின் விசைத்தறியாளர்கள் மூலம் வேட்டி சேலைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. வழக்கமாக ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டு அதன்பின் நூலுக்கான ஒப்பந்தம் முடிந்து கூட்டுறவு சங்கங்களுக்கு நூல் வழங்கப்பட்டு உற்பத்தி தொடங்கப்படும். இந்த ஆண்டு முன்கூட்டியே விலையில்லா வெட்டிசேலை உற்பத்தியின் நிர்வாக அனுமதிக்கான அரசாணை வெளியிடப்பட்டு முதற்கட்டமாக 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் விசைத்தறி உரிமையாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். எப்போ வழக்கம் போல ஆகஸ்ட் மாசம் தான் வெளியிடுவாங்க. வெளியிட்டு அந்த அரசாணை நடைமுறையோட செப்டம்பர் ஆயிரும். உற்பத்தி செப்டம்பர்ல தொடங்கும். இந்த தடவை ஏப்ரல் மாசம் வெளியிடுறதுனால இந்த நூல் டெண்டர் பரிவர்த்தனையில முடிவடைஞ்சு எங்களுக்கு ஜூன் முதல் வாரத்திலேயே எங்களுக்கு வேஷ்டிக்கு உண்டான வந்துடும். அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா நாங்க இந்த தடவை ஒரு 3 மாசம் மேல உற்பத்தி தொடங்குறதுனால வேஷ்டி ஜூன்ல இருந்து ஆகஸ்ட் செப்டம்பர்ல முடிச்சிட்டோம்னா அடுத்து நாங்க சேலை தொடங்கணும்னா இந்த வருஷம் டிசம்பர் நாங்க அதிகபட்சம் 20ஆம் தேதிக்கு முடிச்சிருவோம். ஜனவரி முதல் வாரத்திலேயே குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா வேட்டி சேலை விநியோகிக்க முடியும் என்றும் விசைத்தறி உரிமையாளர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர்.
திருச்சியில் நடைபெறும் ரயில்வே மேம்பால பணிகள் விரைவில் முடிவடையும் என்று எம்பி துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சியில் கோட்ட ரயில்வே துறை சார்பில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. தெற்கு ரயில்வே பொது மேலாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் எம்பி துரை வைகோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ, திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் சோழன் விரைவு ரயில் நின்று செல்வதற்கு ஒப்புதல் கொடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்திருப்பதாக கூறினார். மாரிஸ் பிரிட்ஜ் பொறுத்தவரைக்கும் ஜூன்குள்ள முடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மீட்டிங்ல சதர்ன் ரயில்வே ஜிஎம் பிளஸ் அவங்க டிஆர்எம் எல்லாரும் முன்னாடி மறுபடியும் அதே பிரச்சனை சொல்லியிருந்தேன். நான் கேட்டிருந்தேன். நான் மாரிஸ் பிரிட்ஜ் பற்றி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்ல ஜூன் கூட இல்லைங்க, மே and we will finish it சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து புதுக்கோட்டை ரயில் நிலையத்தில் எம்பி துரை வைகோ ஆய்வு மேற்கொண்டார். அங்கு தமிழ் தெரிந்த அதிகாரிகள் யாரும் இல்லாததால் ஏமாற்றம் அடைந்தார். தொடர்ந்து ஆங்கிலம் தெரிந்த அதிகாரியுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர் குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகள் சரிவர இல்லாததால் அதிகாரிகளை கடிந்து கொண்டார். Bathroom basically you have one toilet in this platform. How many toilets you have this platform? No.